உங்களுக்கு பரோட்டா வெரைட்டிஸ்லயே நல்ல டேஸ்டியான சிலோன் பரோட்டா, மதுரை ஸ்டைல் கொத்து பரோட்டா, ஸோ என்னோட ஃபேவரட் கிளி பரோட்டா, இந்த மாதிரி 15 வகையான பரோட்டா வெரைட்டி சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பாட் கொண்டு வந்திருக்கேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமாமில் அப்படி 15 வகையான பரோட்டா வெரைட்டிஸ் எங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமாம் தல்லா ஏரியால இப்ப ரீசெண்டா ஓப்பன் ஆயிருக்கிற முகவை ரெஸ்டாரண்ட்ல தான் இந்த பரோட்டா மேலா போட்டுருக்காங்க. அப்படி என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட் பத்தி ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரெஸ்டாரண்ட்க்கு நான் ஓப்பனிங் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு பர்சனலா நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருந்தீங்க, இந்த ரெஸ்டாரண்ட்ல நிறைய மெனு இல்ல, அது மட்டும் இல்லாம கஸ்டமர் சர்வீஸும் ரொம்ப ஒர்ஸ்டா இருக்கு அப்படின்ட்டு. அதை நான் அப்படியே அவங்களோட மேனேஜ்மெண்ட்ல சொல்லும்போது அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் அப்புறம் அவங்களோட மாஸ்டர் அண்ட் லேபர்ஸ்க்கு இக்காமா ஐடி இஷ்யூ ஆகல அப்படிங்கறதுனால அவங்க வந்து வேலைக்கு வைக்க முடியாம போயிருச்சு. அதனால தான் எங்களுக்கு கஸ்டமர்ஸ் மேனேஜ் பண்ண முடியாம அவங்க எதிர்பார்த்தது கொடுக்க முடியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து அதை சரி பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ உங்ககிட்ட இருக்கிற பரோட்டா மேலால இருக்கிற பரோட்டா வெரைட்டிஸ் என்னன்னு பாத்துறலாம் வாங்க. இங்க இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் கிடைக்கிற பன் பரோட்டா, நூல் பரோட்டா, காயின் பரோட்டா, இந்த மாதிரி பரோட்டா வெரைட்டிஸ் மட்டும் இல்லாம கிளி பரோட்டா, சிலோன் பரோட்டா, தப்பால் பரோட்டா, ரோல் பரோட்டா, குழம்பு பரோட்டா, இந்த மாதிரி நீங்க கேள்விப்படாத 15 வகையான பரோட்டா வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. இது மட்டும் இல்லாம தோசையிலயும் வெரைட்டிஸான கறி தோசை மாதிரியான 15 வகையான தோசையும் இவங்க சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இவங்க கிட்ட இருக்கிற பரோட்டா மெனுல எனக்கு பிடிச்ச கிளி பரோட்டாவும் சிலோன் பரோட்டாவும் ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த சிலோன் பரோட்டா ரொம்ப யூனிக்கா இருந்தது. மஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க. கடையோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தல்லா நெஸ்டோக்கு பக்கத்துல இருக்குது. முடிஞ்ச இந்த ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணிட்டு உங்களோட ஒபினியன் என்னங்கறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க.